இப்படி பெருந்துனே வரும்போது திடீர்னு இந்த சூத்தாய்க்கு எங்கிருந்து வந்தான்னு தெரியல. 1 கிலோமீட்டர் மேல ஏறி இறங்கி உயிரிழந்தாரு. பெருந்தும் போது இல்லடா 1 கிலோமீட்டர் மேல போறதுன்னு பார்த்தா இவளா இருக்கிறாங்க. மாமா மாமா எனக்கு இது பிடிக்கல. நீ அதாவா எனக்கு பிடிக்கல. நீ அதாவா சரிதான் போடலாம். அதாவா எனக்கு முதல்ல நீ யாருன்னு தெரியும். ஒன்னு நினைச்சா இதுல வரையும் நல்லா இருக்கிற, இதுல எப்படி இருக்குது பின்னாடி திரும்ப. ஆமா இப்ப எங்க சரவத்தலா போச்சு? அதுவா வரும்போது மட்டும் மாமா பேசிக்குது. இதே உருவத்துல வரையா? இதே உருவத்துல வரீங்களா? இனிமே உருவம் மாற மாட்டேன். ஆமாங்க. ஆமா அடி மருத மறி குழந்தை மணலூடு மல்லிகை மனசு மயக்குதடி மயக்கு பள்ளிக்காவே மனசு மயக்குதடி மயக்கு பள்ளிக்காவே மருதே
மாமா அண்ணன் கட்டி பிடிச்சி இப்ப ஏன் பிடிச்சி தள்ளுறேன். யாரை வந்து கட்டி பிடிக்கிறேன்? யாரை வந்து கட்டி பிடிக்கிற? தோலை உச்சிருவேன். கண்ணி ஏய் கனியமுதி கற்கண்டி வேகாத மார்க்கண்டமி என் கட்டி கரும்பி என் முட்டி எலும்பி என் மூக்கு சரி. ஏய் விழுப்புரம் மாவட்டம் அகத்துமேடு கிராமத்தை சேர்ந்தேன் அருமையனன் அருமை அப்பா அவர்கள், அதாவது கலை மாமணி விருது பெற்றேன் அகரத்து மேட்டு கிராமத்தை சேர்ந்த மக்கள் கலை கழகம் மேடை நாடக மன்றத்தின் உரிமையாளர் மற்றும் நகைச்சுவை நடிகர் கலை மாமணி விருது பெற்ற பழனிசாமி ஐயா அவர்களும் அவர்களின் புதல்வர் சின்ன உரிமையாளர் அடுத்த உரிமையாளராக பணிபுரிகின்ற இதோ சதீஷ் என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணார் அவர்கள் யாருக்காக கடலூர் மாவட்டம் பண்டட்டி வட்டம் சிலைமியார்படி கிராமத்தை சேர்ந்த சிவா உனக்காகவும் சொல்ல முடியாத சொல்லணுமா சிவா அதான் சிவா என்ன தெரிய பிரிச்சு சொல்றேன் சொல்லு போ சிவா போ சிவா என்ன ஆலட்சியமா சொல்றேன் பாரு. எனக்காக 100 ரூபாய் கொடுத்துள்ளாரு. என்ன சார்பாகும் கம்பெனி சார்பாகும் அவருடைய கம்பெனி சார்பாகும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். காசு கொடுத்து இந்த காசு கொடுத்து என்ன கூட்டு போறதுக்கு வந்திருக்காருடா. ஆமாங்க அது நம்ம கம்பெனிதான் இது நம்ம கம்பெனிதான் ரெண்டு நம்ம கம்பெனி. டேய் நான் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட தெரியுமா? அப்புறம் ஏன் என்ன கட்டி பிடிச்சேன்? ஏய் ஏன் தெரியுமா? என்னுடைய நாடு என்ன? தென்னிலங்கை. ஆமா நான் கேள்விப்பட்டுக்கிறேன். தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் இருக்கிறாரே 10 தலை 20 கரம் படைத்த ராவணேஸ்வரன். ராவணேஸ்வருடைய தங்கை என்னுடைய பேர் சூர்பனகை. நான் தயவு செஞ்சு உன்னை கட்டி பிடிச்ச சொல்லிடாத என் ஜாமி. எங்க அண்ணன் மட்டும் சொன்னேன். அக்கா எனக்கு அக்கா ஏன் அப்படி என்ன வந்து குழப்பின? ஏன் தெரியுமா? நீ குழப்பத்துல இங்க பாத்தியா பூரா குழம்பி போய் காரணம் இருக்கிறா. அந்த உருவத்தோடு வந்ததுக்கும் கட்டி பிடித்ததுக்கும் காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? எனக்கு திருமணம் செய்து வைத்தார் என்னுடைய அண்ணன். யார் தெரியுமா? விப்ரஜித். விப்ரஜித் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்து வைத்து நான் சிறு சிறப்பு வாழ்ந்தோம். எனக்கு ஒரு மகன் இருக்கின்றாரா? ஜம்புகுமார் இருக்கட்டும். இருந்த போதிலும் என்னோட அண்ணன் என்ன செய்தால் ஈஸ்வரிக்கு ஒரு தவம் பெறுவதற்காக தவம் செய்ய சென்று விட்டார். உண்மைதான் தவம் செய்ய சென்று விட்டார். என்ன செய்தார் தெரியுமா? சிவபெருமான் பக்திக்கு மெச்சி வரத்தை கொடுத்தார். ராவணேஸ்வரன் உனக்கு என்ன வர வேண்டும்? வரத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். கடைசியாக உனக்கு ஒரு பரிசோட்டு தருகிறேன் என்று தெரிவித்தார். என்ன பரிசு தெரியுமா? வீரவாள் மந்திரவாள் என்று சொல்லக்கூடிய வாழை கொடுத்தார். ராவணேஸ்வரா இந்த மந்திர வாளுக்கு மகிமை வர வேண்டுமே ஆனால் உரையிட வேண்டும். நீ நாடு திரும்பும் பொழுது உன்னை யாரு முதலாக வரவேற்கின்றார்களோ அவரை சிரத்தை வெட்டி வீழ்த்தினால் வெட்டி வீழ்த்தினார். அந்த மந்திர வாளுக்கு மகிமை வந்துவிட தெரிவித்தார். வர செல்வதற்கு முன்பதாக யாரிடத்தை நாட்டை ஒப்படைத்து சென்றார்? உன்னுடைய கணவர் விப்ரஜித்திடத்திலே நாட்டை ஒப்படைத்து சென்று விட்டார். என்னுடைய கணவரத்தை நாட்டை ஒப்படைத்து சென்றார். என்னுடைய கணவன் என்ன செய்தார்? பருவத்தை விட்டு வருகின்றாரே வைத்து வருகின்றாரே அப்படி என்று பாருங்க வைக்கிறார் என்று கணவர் வரவேற்றாரா? தங்கை கணவன் என்று பாராமல் வெட்டி வீழ்த்து விட்டாரடா. தாலி அறுத்து விட்டார். உடனடியாக எங்க சென்று அண்ணா ராவணேஸ்வரா என் தாலி அறுத்து விட்டாயே, என் பூவை பட்டு வடித்து விட்டாயே என்று கதறினேன் கத்தினேன் அழுது. என்ன தெரிவித்த தங்கா நீ எதற்க மாட்டேன் அஞ்ச வேண்டாம். நமக்கு சொந்தமான இடம் எனக்கு சொந்தமான இடம் பஞ்சவடி ஒன்று இருக்கின்றது. தென்னிலங்கையிலே 3 இடம் அழகான இடம். உண்மைதான். ஒன்று தென்னிலங்கை, இன்னொன்று அசோகவனம், இன்னொன்று பஞ்சவடி. உனக்கு சீதனமாக தருகின்றேன். 5 நதிகள் ஒன்றாக கூடும் இந்த பஞ்சவடி உனக்கு சீதனமாக தருகின்றேன். அங்கு வரும் ஆனால் உனக்கு கண்ணுக்கெட்ட ஆனவர் யார் தோன்றினாலும் அருகில பிடித்து செய்து கொள்ளலாம், ஆசையை பற்றி செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரை பஞ்சவடியிலே இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? என்னுடைய மகன் இருக்கின்றாரே, என்னுடைய மகன் ஜம்புகுமார் என்ன செய்தான் தெரியுமா? என்னுடைய தந்தையை கொண்டு விட்டானே என்னுடைய தாய்மாமன் ராவணேஸ்வரன். அவனை எப்படியாவது பழிக்கும்படி வாங்க வேண்டும்
வேண்டும் என்று அது ஒவ்வால் பற்றி தொங்கிக் கொண்டிருக்கின்றார். காலம் வரும் நேரம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்த போதிலும் இந்த பச்சைப்படியிலே யார் வந்தாலும் சரி யாரு வந்தாலும் நான் பிடிச்சி ஆளை பிடிச்சி விடுறேன். நீ பட்டன் விட்டுக்க. என்ன விட்டுக்கு? நான் இட்டாந்து தான் விட்டுவேன். நீ விட்டுக்கணும். என்ன விட்டுக்கணும்? ஆசையை தீர்த்துக்கணும். தம்பி தம்பி இந்த வனத்தில் சுத்தி பார்த்து வர வேண்டும். ஆனவர்கள் யாராவது வருகிறாரா என்று பார்க்க வேண்டும் அல்லவா? போலமா போலமா அழகானே கண்ணுக்கு அழகானே கற்பகச்சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகானே
அடியன் ராமன் உன்னையே கூறி தவற்றுகின்றேன். அடியனுக்கு அருள்வாளிக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய சம்பவ மகாதேவா. இங்குதான் நல்ல இடம். எனக்கு அக்கா வாயிட்ட என்னாலும் தான் முடியல. நானும் உட்காந்து பார்த்தேன், படுத்து பார்த்தேன், எனக்கும் சரியா தெரியல. என்ன தெரியல? இவங்க எவன் இருக்கிறானு ஒன்னும் தெரியல.
டேய் தம்பி எவனாவது ஒருத்தன் சிக்காமலா புடுவான் போடுவான் பாரு சீக்கிரம் சீக்கிரம் போய் சுத்தி பாரு போடு சுத்தி பாரு போடா சுத்தி பாரு நம சிவாய நமக அரஹர மகாதேவா. எக்காடி என்னடா ஆளு கிடைச்சிட்டான் என்னது ஆறு கடிச்சிட்டாரா ஆளு கிடைச்சிட்டான் ஆளு கடிச்சிட்டாரா அவன் சொல்றது பாரா என்ன நம்ம சினி எடுத்துக்கிச்சு வாவான்றான் இரு வரேன் கேளு கேளு என்ன சொல்ற அரஹர மகாதேவா. பாத்தியா? இதோ பாரு. முதல்ல நம் சிலி எடுத்துக்கிச்சு வாவா நீ சும்மா வர வேணா அவுத்து போட்டுட்டு வாவா அது மட்டும் வரணுமா இரு இரு கோதண்ட ராமன் கோதண்ட ராமன் தக்காளி தக்காளி மகாதேவா. என்னடா அவுத்து போட்டு நேரா வராதே தோர்த்தாண்டவாமா தோர்த்தாண்டவாமா அப்படியா ஆ. நீங்க என்ன சொல்றது சீக்கிரமா கேளுங்க ராகவா ராகவா கோதண்ட ராமன் கோதண்ட தக்காளி என்னடா முதல்ல நம்சிலி எடுத்துக்கிச்சு வான்னா ஆமா நம்சிலி எடுத்துக்கிச்சு வா நீ அவுத்து போட்டு வான்னா ஆமா அவுத்து போட்டு வந்தாலும் தோர்த்தாண்ட வாமான்னா ஆமா நீ தோர்த்தாண்ட வந்தாலும் ராத்திரில வாமா பகல்ல சரியா வருது சரியா நமக்கு யாரு கிடைச்சிட்டா சீக்கிரம் பாருடி ஓம் நம சிவாய நம்சிலி எடுத்துக்கிச்சு ஓ எங்கடா எங்க எங்க டேய் தம்பி ஐயோ டேய் தம்பி ஆனந்தம் பரமானந்தம் அண்ணா அவுத்து போட்டு தோர்த்தாண்டவா நம்சிலி எடுத்துக்கிச்சு ராத்திரில வாமான்னு சொல்லிட்டான் பூராத்தி இருங்க. இவன் எல்லாத்தையும் சொல்றவன் உட்காந்துக்கினே ஊம்புறானே உட்காந்து தூங்குறேன்னு சொல்றேன் உட்காந்துக்கினே ஊங்குறான் தூங்குறாரு நாக்கு மொட்டை நாக்கு உட்காந்துக்கினே ஊங்குறான் தூங்குறாரு தூங்குறான் ஆமா ஆமா இவனை எப்படி எழுப்புறது தம்பி டேய் எப்படி செய்வோமா எப்படி செய்யலாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு செய்வோமா என்ன வாசனை எப்படி எழுப்புறதுன்னு டேய் எப்படி செய்வோமா எப்படி கூட்டாளி பின்னாடி போய் செய்வோமா என்ன போட்டோ எடுத்து போய் என்ன செய்ய போற வாசனை யோசனையா அப்படியா டேய் தம்பி டேய் எனக்கு வந்துருச்சுடா எனக்கு வந்துருச்சு பின்னாடி போ எதுக்கு பட்டுன்னு போ வாட்டுக்கல்ல தண்ணி எடுத்துனே போ டேய் அதோ சொன்னேன் யோசனை வந்துருச்சுடா எந்த ஊரு போனாலும் எங்க வந்துருச்சுன்னா எங்க போகணும்னு ஆகணும் நட்டுமண்ணு கேளு போனமா டேய் தம்பி இவரை பார்க்கும்போது இவர் எழுப்பிட்டு மல்லவா எப்படி எழுப்பலாம் தெரியுமா தம்பி கங்கணம் கடையாப்பி கங்கணம் கடையாப்பி என் கை நிறைய வங்கி வலையை மாற்றி மாற்றி அவர் காதலிಗೆ போய்விட்டார் அவர் காதலிಗೆ போய்விட்டார் கலகலகலகலகலால் கண்ணீர் பாரோ கை நிறைய வங்கி வலையில மாட்டி அவர் காதலிக்கு சென்று கலகலா கலகலா ஓடி வா, ஓடி 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 ஆசையில ஒண்ணும் மூஞ்சில மூளை வச்சு கேட்கிறான் உனக்கு என்ன கங்கணம் கடைகாப்பு கை நிறைய வங்கி வலையில் மாட்டி அவர் காதலிக்க நின்று கலகலா கலகலா ஓ கலா கலா உதப்படுவனி இந்த ஊர்ல நீ உத வாங்கி தான் போற என்ன இந்த ஊர்ல யாராவது கலாட்டு ஏறிட்டு ஓ வந்து கலகலா கலகலான்னு சத்தம் போட்டா கண் வைப்பான்னு சொல்றேன் ஆமா ஒரு வேளை நல்ல காதா இருந்தா உனக்கு காது கேட்கும் செவடனா இருந்தா எங்க இருந்து கேட்கும் ஆமா இல்ல இப்படி செய்யலாமா எப்படி பாத்தீங்க செய்வோமா ஏய் நான் வாய் திறக்கும் போது அந்த மாதிரி சொல்லுவேன் வாசனை அத்தர் முடுக்கு ஜமாதி
அத்திக்கே அத்திக்கு எடுத்து கொடுங்க. ஏய், அதான் சொன்னா. அதோட சொன்னேன். நீ தானே அத்தை புழுகு சவாது. அத்தர் புழுகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை திருவேங்களா? புழுகா? அத்தை புழுகு சவாது. அத்தர் புழுகு ஜவ்வாது என் நெஞ்சமெல்லாம் வாரி பூசி, என் நெஞ்சமெல்லாம் வாரி பூசி. அவர் அருகே போனார், அவர் அருகே போனார் கல்விப்பாரோ. வர மூளை மங்கி போச்சு. ஏன் அத்தர் புழுகு ஜவ்வாது என் அங்கம் எல்லாம் வாசனை திரவியங்களை வாரி பூசி அவர் காதருகே அவருகே போய் நின்றால் அந்த வாசனையானது நாசின் வழியாக ஏறி கண்விழிப்பான்னு சொல்றேன். ஆமா வாஸ்தவம் தான். ஏய், நாமளே ஊர் ஊரா போறோம். ஆமாண்டா. நம்ம ஊர் மேல போறோமா? இன்னைக்கு ஐயோ ஊர் ஊரா போறோமா? ஒரு நாடகம் ஆட போறேன்டா. அதாம்மா ஏய். இன்னைக்கு கவி பெரும்பாக்கம், நாளைக்கு நாளான்னைக்கு கல்யாணம் முண்டி, கல்யாணம் முண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தமேடு, நத்தமேடு, நத்தமேடு முடிச்சா ஒடுங்குப்போம், ஒடுங்குப்போம் முடிச்சா என் ஊரு சென்னப்பணம். இப்படி ஊர் ஊரா போறோம். கண்ட தண்ணியை குடிச்சா ஒருவேளை நல்ல மூக்கா இருந்தா வாசனை தெரியும், ஒருவேளை அவனுக்கு சளியில மூக்கு பிடிச்சுன்னு இருந்தா. ஆமாடா, சளி தானே போய் மூக்கு பிடிக்குது. மூக்குல தானே சளி பிடிக்கும். ஆனா மூக்குல சளி பிடிச்சுன்னு இருந்தா அந்த வாசனை எப்படி ஏறும்? ஆமாடா தம்பி. தம்பி ஏய் தம்பி, என்னமோ நினைச்சு கடை உனக்கு இருக்குது. நீ கடத்தையா எப்போ பார்த்தேன்? என்னத்த எனக்கு இருக்கிறத ஆள் ஊத்துறோம். அறிவு சொன்னா அறிவா இப்படி செய்யலாமா? எப்படி? எப்படி தெரியுமா? என் இடது கை மாறாப்பை, என் இடது கை மாறாப்பை இழுத்து முந்தானை சொருகி இதை காட்டினார் ஆட்டு பொங்கலுக்கு மெல்லாத உணவு மென்றுவான் போ. எதுக்கு இத காட்டினா உன் கூட வந்ததுக்கு நான் எங்கன்னா 2 லிட்டர் தேன் வாங்கி குடிச்சிட்டு செத்த. பட்டுன்னு செத்து போடுறா சாட்டா. பட்டுன்னு போட்டு இடது கை மாறாப்ப இழுத்து முந்தானை சொருகி அவர் அருகே போய் நின்றால் என் அங்கத்தை ஒரு புறம் காட்டினால் கண் விழிப்பான்னு சொல்றேன். ஆமா, ஒருவேளை நல்ல கண்ணா இருந்தா அவனுக்கு கண்ணு தெரியும், நொல்ல என்ன இருந்தா. ஆமா, இன்னும் வேங்க பைசு கட்டாத யோசனை எல்லாம் எனக்கு சரி வராது. இது அடர்ந்த காணகம். காணகம். அவனுக்கு நடிச்சு சொல்றான். உனக்கு ஆளு வேணும். நான் சொல்ற மாதிரி சொல்லு. எப்படி? இந்த அடர்ந்த காணகத்துல என்ன இருக்கும்? சிங்கம், புலி, புலி, கரடி, காட்டு எருமை, காண்டாம இருக்கும். ஆமா, அந்த மாதிரி சிங்கம் வருது, புலி வருது கத்து. அப்படியா? வச்சுக்கலாம். இத பாரு, இத பாரு. சிங்கம், புலி, சிங்கம். மாமா, இங்கதான் இருக்கு மாமா. மாமா, எல்லா சினிமானமோ இடமாறாய் என்ன ஜோடியா எங்க அக்காவுக்கு முன்னையகும் பின்னையகும் பாருங்க. மாமா
எம்மா நேரமும் டேய் ஓ செத்த நேரம் தான் ஒரு மூக்கு போய் சீக்கிரம் வர சொல்லு. ஐயோ யா மோட கம்முனு அவனை கிளப்பின்னு தானே இருக்கிறான் சீக்கிரம் கம்முனு அவன் கிளம்புனு டேய் என்ன வேலை பாருங்க இப்ப சும்மா ஒரு மூக்கு பொடி போடு என்னதான் வேணும் ஓ இப்படி பட்டா எப்படி சீ 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 சீக்கிரம் ஐயோ எம்மாத்திரம் அதுக்குன்னு இருக்கு அவனை கிளப்பின்னு தானே இருக்கிறான் நல்லா பண்ணி அந்த பக்கம் அப்படியே பண்ணி கால் நீட்டு இப்படி அதான் அப்போ வாங்கி வாழைப்பழத்தை வாங்கி தோலை உரிச்சு மாயிலைய வச்சு விடுவான் வரி குதிரை மாதிரி கூட்டின்னு வந்துக்கிறேன் நீ உட்காந்து இருந்தா சொன்ன நம்சிலி எடுத்துக்கிச்சு வா அவுத்து போட்டு வா தோட்டாண்ட வா ராத்திரில வா போ மாமா மாமாவா உனக்காக அத்தான் உனக்காக படுத்து நம்பர் மேல போய் ஒரு சேஷன் போய் பார்த்தா கூட ஒரு சட்டை போட்டு விட்டு வரலாம் மண்ணு கொஞ்சம் போட்டு யாராவது பார்க்க மாட்டாங்க தெரியக்கூடாது. உனக்கு என்ன வேணும்? எனக்கு அக்கா அக்கா கூட்டி வரணும் வெக்கமா இல்ல? நீ வேற சும்மா சூப்பர் பிகிரியா அஞ்சு ஒரு மூக்கு பொடி போடுற நேரம் தான் அப்படி இல்லைன்னா ஒரு ஆன்ஸ் நுட்டுற நேரம் தான் இல்ல ஒரு சைக்கிளுக்கு காத்தடிக்கல அப்படியே 2 குத்தே அதே தான். என் பெண்ணே ஒரு ஆடவனை பார்த்ததும் கட்டி பிடிக்க வேண்டும் காமரனை புரிய வேண்டும் அழைக்கின்றாயே சரசத்தை அழைக்கின்றாயோ சரியோ பெண்மணி தந்தையாக மதிக்க வேண்டும். அதை விட்டுட்டு கண்டதும் காதல் கொண்டதும் மகன் சொல்றியே. ஆமா யார் நீ? யார் நீ? அப்ப யாருன்னு கேட்டா ஊரு தெரியாத இருக்கிறியே யாருன்னு கேக்குற சொல்லிட்டா வந்துருவாரு. சொல்லட்டுமா மாமா? மாமா சொல்ல வேற சொல்லட்டா? நன்னையா நன்னையா ராமன் தங்கையா தென்னிலங்க வேந்தன் ராவணேஸ்வரன் தங்கை ஒப்பற்ற மங்கை அக்கா சூர்ப நங்கை நான் ஒப்பற்ற மங்கை. நீயும் பட்டியா? நீ சந்தோஷம் ஜாதி வந்த புத்தி குளம் வந்த ஆச்சா. நான் கம்மம் கொங்கை தங்கி சமாட்ட பொங்கல் வச்சாலும் போகாது. ஒரு ஆடவனை பார்த்து அத்தாரன் அழைக்கின்றாரே இவள் யாராக இருக்கிறான் அப்படி என்று கேட்டால் ராவணன் தங்கை சூர்பனங்கையா? சூர்பனங்கா ராவணன் தங்கை என்றால் அதனால்தான் கண்டதும் காதல் கொண்டதும் மகன் சொல்றேன். ஆமா குளம் வந்த ஆச்சா ராட்சச குலம். ஆமா சாமி நான் யார் தெரியுமா? எந்த குலம் தெரியுமா? ராட்சசி
ஆமா. அண்ணே மானே அண்ணே பிரம்ம கூலம் இருக்கிறாமா குளத்தை பாத்துருக்கிறான் ஏரிய பாத்துருக்கிறான் குளம் உனக்கு குளம் தடுக்குதா குளம் தடுத்தா மூஞ்சி மேல துணி போட்டுரு பட்டு நாங்க கிளம்பி தும்போம் உன் ஆசைக்கு எனக்கு என்னால் முடியாது முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. ஓஹோ. இந்த பிறவினை ஏண்டா அது வந்து இந்த பிறவினை ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில். நீ இல்லோ பொல்லோ கல்லோ எனக்கு அது தேவையில்லை. கல்லு வேணுனா கூட கல்ல வாங்கி தரேன், இல்ல காலாப்பட்டுல சாராயம் வேணுனா கூட வாங்கி தரேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, எங்களுக்கு தேவைலாம் எங்க துன்பம் தீரணும். நான் என்ன சொல்றேன், உங்க கல்யாணம் ஆனா என்ன, கல்யாணம் ஆனா அது வீட்டுல இருக்கிறது வசதிக்கு வச்சுக்க. வீட்டுல இல்ல என் மனைவி இருக்கட்டும், பர்ணசாலை தானே இருக்குது, அது வசதிக்கு. இது வந்து இடம் அசதிக்கு. ஏன்னா இப்ப நம்ம போறோம், வெளியில போறோம், நம்மளுக்கு திடீர்னு ஒரு பசி இருக்குது. அந்த நேரத்துல நம்ம கவி பெருமாக்கு வந்துட்டு வீட்டுல போய் சாப்பாட்டை எதிர்பார்க்க முடியும். வர வழியில பசி இருக்குதுன்னா எங்க ஒரு ஹோட்டல்ல 2 பரோட்டாவோ 2 தோசை சாப்பிடலையா, இல்ல பசி எடுத்தா ஒரு டீ ஒரு பண்ணு சாப்பிடலையா, அந்த மாதிரி வந்த இடத்துல இது நீங்க பண்ணிட்டு போயானா தத்துவ ஞானிங்கம்மா. எதை ஒண்ணு எங்க சேகரம் இன்னும் ஒரு ஹோட்டல்ல நம்ம சாப்பிடலாம். இந்த பிறவியை வேறொரு பெண்ணை எடுத்து பார்க்க மாட்டேன். அத மாதிரி ஒரு மனைவி போய் பாரு. என்னோட அழகா போய் பாரு. என்னோட அழகா போய் பாக்குறேன்டா. போய் பாக்குறேன். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு ஆசைப்படுவாளா? இல்ல பெண்ணின் மீது ஒரு பெண்ணு ஆசைப்படுவாளா? ஏய் எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? அப்பே நினைச்ச நிம்மா மம்பேரி சூத்து வச்சிருக்கும் போதே ஒரு இன்னின்னா பின்ன சூத்து மாமா பேச்சு வச்சிருக்க, அது மாதிரி அவளுக்கு எதனா சப்பிக்குதா, அதுவே பெருசாகிதா. ஏய் பேர் எழுதா அழுகா? ஆமாண்டா. அவளா? ஆமாண்டா. அதான் இந்த ஆள் உன்னை பிடிக்கலன்றான். இருந்தாலும் ஏன் ஆசை தீரணும்? அது மண் இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இப்ப ஒண்ணு இல்ல, உனக்கு இன்னும் 1000 ரூபாய் காசு கூட தரேன். இந்த நேரத்துல நான் போய் கூட வாங்கி வந்து தரேன். இல்ல நம்ம கிட்ட சரக்கு இருக்குது பேக்ல, எடுத்துன்னு வந்து கூட கொடுக்குறேன். அப்படியே எந்த மாதிரி கொதா நான் நம்புறேன். கிளி போல கிளி போல துணி போட்டுக்கிறேன். ஆமா வேற துணி அதேதான். கிளி போல பொண்டாட்டியா இருந்தாலும் குரங்கு போல ஒரு கூத்தியா வேணும்னாங்க. அது பறவை, கிளி பறவை. பறவைக்கு பறவைக்கும் தான் சேர்க்கணும், நீ மட்டும் குரங்குன்ற. இல்ல கோட்டாம் போல ஒரு அதுல எதுவும் முடியாது, அதுல எதுவும் இது போல ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் கோட்டாம் போல காக்கா போல காக்கா போல ஒரு நல்லாபாளையத்துல வாலி மோட்சம் இது மாதிரிதான் யாரும் அளவு பண்ணிட்டு சூர்பனங்க வந்தது. பட் அப்படி அம்பாளை தட்டு வேற ஒண்ணும் இல்லை. நாடகம் ஆடிட்டு அம்பவத்துக்கு போறேன். அம்மா வந்தாங்க. தம்பி ராமர் செய்தினீங்களா? ஆமா ஆமா தம்பி ராமர் வந்து அம்பாளை சூர்பனங்க தப்பு இல்லை கேள்வி கேட்டாங்க. நான் எவ்வளவுதான் பொறுத்து பார்த்தேன், இந்த மாதிரி என்ன கோவத்தை உண்டு பண்ண அப்படியே தான். நீ அம்பாளை அடிக்கிறத நாங்க விரும்பல. ஆமா அம்பாளை அடிக்கணும், ஆசை தீர வேண்டும். ஆமா இதானே ஆசை ஆள் இருக்கிறானா நம்பிக்கலாம். மனைவி இல்லாம வந்திருக்கின்றான். அப்ப அவன் தான் சரி. திருமணம் ஆகி போச்சு. அவன் மனைவி பேர் ஊர்வலா. ஊர் மேல மனைவி இல்லாமல் வந்திருக்கிறான். அவங்க மனைவி பேரு ஊர்மில்ல. அதனால் அது வீட்டுல இருக்குதான். ஆமா இப்ப உங்களோட அவர் தனியா தான் வந்துக்கிறாரு. அப்ப காஞ்சி போய் கிளம்பி கிடப்பான். அவங்கிட்ட அவங்கிட்ட விடுவான். அப்படியா
கவலையா இருக்கிறேன். இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் பதமா சொல்லி நம்மள அனுப்பிச்சிட்டான்னா அவன் எங்க இருப்பான்? ஒருவேளை அவங்ககிட்ட போனா யாரு அனுப்பிச்சதுன்னு கேட்டானா அங்க போய் என்னென்ன அனுப்பிச்சாருன்னா அத்தாச்சி கேட்பான். என்ன பண்ணு நீ இப்படி சூச்சியா காட்டுறேன். நீ சொல்றது நியாயம். அவசரம்னா எது எதுக்குன்னு அவசரமா இருந்தாலும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். இழுத்து விட்டாலும் பதமா விட்டுக்கணும். என்ன விட்டுணும்? கொடுக்கறதோ வாங்குறதோ குடுக்கல வாங்கல என்ன பண்றதுங்க? இந்த ஆளுதான் அனுப்பிச்சாரு. இப்போ ஒரு 10,000 வாங்குறோம். ஆமா. அந்த 10,000 பாண்டு ஒரு பாண்டு எழுதி அப்படியே கையெழுத்து போட்டா ஒத்துக்கிறாங்களே. எப்படி ஒத்துப்பாங்க? 10 ரூபாய் ரெவென்யூ ஸ்டாம்ப் வாங்கி நடுமச்சத்துல கையெழுத்து போட்டு சீல் குத்துனாதான் ஒத்துக்கிறாங்க. ஆமா. அந்த மாதிரி இந்த ஆளு அனுப்புனாலும் எங்களுக்கு ஒரு அத்தாச்சி அனுப்புனு எங்களுக்கு ஒரு அத்தாச்சி வேணியா? பெண்ணி நடையாக வந்தேன் காணகம். நடையாக வந்தவன அடையாளம் எது? சீட்டா நானோ காட்டுவாசி, என்னிடம் சீட்டு எது? இல்ல ஏதாவது உன் நகை கனவுல எல்லாமே இதோ இது இலை குழந்தை பறித்து எழுதி அனுப்புகிறேன். மோடு பள்ளமா இருக்குது. அந்த ஆளு எங்க எழுதுமா? எந்த எழுத்து எங்க போய் நிக்கும்? முன்னாடிக்கு பிறந்தவன் காட்டு. ஆமா அவனா சூத்த காட்டு, இல்லைன்னா முன்னாடி பின்பாரத்தை காட்டு. எங்கன்னா உனக்கு அவசரத்தை என் மூல ஒண்ணும் புரியல. மயிர் இப்படி விளக்கி மாட்டு டாக்டர் பழகு மாட்டு பைப்புல தள்ளி செலவு அவசரம் தாங்க. அது இங்க முட்டுது. எந்த செய்வலே வரல இங்க முட்டுதுங்க. ஐயோ கைய வைக்கும் எழுத வராது. அதுக்குள்ளே முட்டுறேன். குல கொழுந்தான ஆட்டுதுங்க. அது கிளம்பி போச்சு. நீ சீக்கிரம் எழுது. குல கொழுந்தான கம்முடா எழுதுங்க. மாடாது இல்ல எங்க அக்கா. மையாயிடும் இது எழுதியா? சீக்கிரம் எழுது. மையாவது இல்லையா? மையா ஆயிடும் மலைது. எங்கே வேற புரியுது அது எழுது. குல கொழுந்தான என் குலமணி நட்பனனுக்கே ஐயோ வாய தரகால கம்மு மூடுமா. நான் இலை கொழுந்தால் எழுதுகிறேன், இவனை கொய்யாமல் கொய்துகிறேன், கொய்யாமல் கொய்துகிறேன். இப்படிக்கு ஆ த ரா எழுதி அனுப்புறியா? இப்பதானே சொல்ல ஆத்தோரமா வான்னு. அறிவிலையா பழங்காலத்து முண்டை மாதிரி பண்ணி என்ன அறிவு உங்க 2 பேரும் சம்மந்தமே இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு புது காலத்து முண்டம். நீ சொன்னது பழங்காலத்து முண்டம், இது புது காலத்து மண்டம். இப்ப நீ எழுதி குலக்கோழந்தான என் குலமணி நட்பனனுக்கே நான் இலை கோழ்ந்தால் எழுதின இவளை கொய்யாமல் கொய்து விடு. அது மட்டும் இப்படிக்கு ஆ தாரா. அதுதான் என்ன? என் நாடு அயோத்தி மாநகரம். ஆ என்ற எழுத்து. என் தந்தையின் பேரு தசரத சக்கரவர்த்தி. தா என்ற எழுத்து. என் பேரு ராமன். ரா என்ற எழுத்து. இதை மட்டும் என் தம்பிகிட்ட நீ காட்டிட்டு காதல் ஆசை உனக்கு வாழ்நாள் பூரா வராது. முடிச்சிருவாரு. ஆனா ஒண்ணு, அவனும் இந்த மாதிரி பீஸ் போன பல்பா இருந்து எங்களை ஏமாத்தினா நேரம் இங்கதான் வர வேண்டிய அவசியம். நீ இருக்கிற இடம் எங்க இடம்? பஞ்சவடிவு. ஞாபகம் வச்சுக்கு பர்ணகசாலை கிருணகசாலாம் வெர்ணகசாலை ஆயிடும்.
மானம் என்ன மேலப்படுது. சரி, சூர்பனகை சென்னைக்கு நான் இளைய வருவார்கள் என்னதான் நடக்கின்றது என்று பின்தொடர கவனிக்கிட்டு வருகின்றேன். நாம் சற்று அமர்ந்து சிவபூஜை செய்துவிட்டு பிறகு செல்லலாம். என்ன சொல்ற? அவன் எப்படி சொன்னாலும் நம் சிமி எடுத்துக்கிச்சு வாவா, நம் சிமி எடுத்துக்கிச்சு அத சொல்ற அவுத்து போட்டு வாவா, அவுத்து போட்டு வாவா. ஆமா, தோட்டாண்டவாமா, தோட்டாண்டவாமா, நம் சிமி எடுத்துக்கிச்சு வாமா, அதுவும் ராத்திரில வாமா. அதேதானா இவருக்கு? அதேதானா? இங்கடா தம்பி தக 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 தகன்னு நாவ போடு. நான் பிறந்த டக்கு டக்குன்னு இருக்குது. தக தகன்னு எலுமிச்சை கலரா? எலுமிச்சா. இவரை இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம், இவரை இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம். இன்னும் சிறிது நேரத்திலே இழுத்து போட்டு உட்கார்ந்து பேசலாம். இவரை இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம், நினைப்பெல்லாம் தீர்க்கலாம், தீர்க்கலாம். இவர் அண்டையிலே போயின்றி இவர் அண்டையிலே போயின்றி ஆலிங்கனம் செய்தார். அந்த
நெருக்கி போன இவர் பாதத்திலே காணலாம் அதே மாதிரி ஐயோ இங்கதான் மாமா வாங்க வாங்க பெண்ணே இருவர் முட்டை செல்வோம் காதல் சிற்பத்தை செய்யுங்கள் எனக்கு முத்த தாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுங்கள் கட்டி எனக்கு ஒரு முத்த தாருங்கள் பாருங்கள் சாமி பாருங்கள் பெண்ணே யார் நீ யாரடி மயிலே என்ன நொல்லையா என்ன என்ன கண்ணு நொல்லையா பேர் நினைச்சாங்க அந்த ஆளு இந்த நொல்லை கிட்ட தம்பளை இது நம்மள தள்ளி தம்பளை இது இங்க வா இங்க வா என்ன ஓ என்னடா கண்ணு தெரியுமா உனக்கு இங்க வா ஒண்ணு ரெண்டு ரெண்டரை ஜானு கூட வரல அந்த மயிறு அத பார்த்து ஆரடி மயிறு அப்படின்ற ஏடா ரெண்டரை ஜான் மயிறு தான் ஆரடி மயிறு ஆரடி மயிறு அறிவச்சானே அறிவி நான் எப்படி சொன்னேன் தெரியுமா யார் அடி மயிலே ஓ மயிலே யார் அடி பாடு பாடு யார் அடி மயிலே என்னடா கொண்ட சேவல் கூவுற நேரத்துக்கு எல்லாம் ஏஞ்சிக்குவாங்க அது இப்ப கொண்ட சேவல் கூவுற நேரத்தில் அப்படியே கொண்ட எண்ணத்தை கூடி அடக்க கூடி அடைக்க இல்லையோ நெருங்கிட்டாரு நெருங்கிட்டாரு கொண்ட எண்ணத்தை கூடி இங்க வந்ததன் காரணம் என்ன யாரும் தெரியல யாரு தெரியலையா யாரு என்ன பார்த்தா தெரியல சும்மா வரல உன்னை டேய் தம்பி என்ன பார்த்தா யாரும் தெரியல யாரு நீ பாரு கண்ணாடி இருக்க மரம் கண்ணாடி கண்ணாடி
நான் என்ன சொல்றேன், இவங்கிட்ட நம்ம சரக்கோட வந்திருக்கிறத காட்டணும். இவன் நம்ம அத்தாசியோட வந்திருக்கிறது. ஆமா நாங்க ஒண்ணும் சொல்ல வரல. நாங்க ஒரு சரக்கோட தான் வந்துக்கிறோம். வரும்போதே வாங்கி வந்தீங்களா? நாங்க ஒரு அத்தாச்சி, அதை நீ பார்த்தேன்னு வச்சுக்க, அப்படியே எங்க அக்காவை எம்மி தான். அப்படியா? காட்டு காட்டு. உங்கள் ஆதாரம் என்ன? இங்க பாரு. ஓ பாரு. அடடா, நல்ல பாட்டு போகுது. ஆமா. அடடே, கொழுந்தாயங்கள் குலமணி லட்சுமணனுக்கே இலை கொடுந்தால் எழுதுகிறேன், இலை கொடுந்தாலை ஒய்யாமல் கொண்டு வந்த ஆதாரத்தை வைத்து உன்னோட ஆசையை நிறைவேற்றுவது எனது கடமை. ஆனால் இதுவோ கிருபானந்த வாரியார் மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. பட்டான்னு பட்டு பட்டு முத்தமா பட்டு பட்டு இந்த இடம் சரியில்லை. இந்த இடம் சரியில்லை. போனா கூந்து அந்த புதருக்குள்ளே வைத்து என்னுடைய மூக்கையோ ஒரு சடத்தையோ என்னுடைய ஒரு காதையை பார்த்து விட்டாயடா பாவி. ஐயோ, எதற்காக அழ வேண்டும்? ஏன் அழ வேண்டும்? எனக்கு துணியாக இருக்கின்றார்கள் என்னுடைய அண்ணன்மார்கள் கருத்தூச்சர்கள். இப்போ அழுகின்றேன். அண்ணா அண்ணா கால தூச்சண்ணா ஓடி வாடா இந்த அண்ணன்மார்கள் சென்றார்கள். அவரை கொன்று விட்டார்களே. இருவரும் சேர்ந்து இருந்தால் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. இப்போது புறப்படுகின்றேன். தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் என்னுடைய அண்ணனை பார்க்கிறேன். அண்ணா ராவணேஸ்வரன்.